பல அடி உயரமுள்ள ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிவன் குடைவரை கோயில் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு 17ஆம் நூற்றாண்டில் அந்த கோயிலைச் சுற்றி உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட கோட்டை வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துரை தஞ்சம் புகுந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் திருமயம் கோட்டையை குயிலரங்கத்தில் இன்று பார்க்கலாமா? நாம் கோட்டையை நோக்கி உள்ளே நுழைய ஆரம்பித்தவுடன் இப்படி ஒரு கோட்டையை அதுவும் அகழியுடன் பாதுகாக்கப்பட்டிருப்பதை பார்க்கும்போது மிகவும் பிரம்மாண்டமாக உள்ளது. இப்போது நாம் பீரங்கிக்கு அருகில் இருக்கும் இந்த படிகள் வழியாக மேலே ஏறி செல்ல வேண்டும். இந்த கோட்டை ஒரு மிகப்பெரிய கருங்கல் பாறை மலையின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. மேலே செல்வதற்கு இங்கு தெரியும் ஒரே வழி இது மட்டும்தான். செங்குத்தான பாறை அமைப்பு யானைகளால் எளிதில் வர முடியாதபடி உள்ளது. முதல் வாயிலை கடந்து அடுத்த வாயிலுக்கு செல்லும் வழியில் இங்கு செதுக்கப்பட்டுள்ள படிகளை பாருங்கள். மிகவும் பிரமிக்க வைக்கும் வகையில் மலையிலேயே ஏற்படுத்தப்பட்ட ஒரு நேர்த்தியான அமைப்பாக இது இருக்கிறது. இந்த கோட்டையை புதுக்கோட்டை, மதுரை மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளை இணைக்கும் முக்கிய வழித்தடத்தை கண்காணிப்பதற்காக கிபி 1687ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சேதுபதி மன்னரான விஜய ரகுநாத சேதுபதியால் கட்டப்பட்டது. எங்கு செல்கிறது என்றே தெரியாத வண்ணம் செல்லும் இந்த படிகள். அங்கு ஏதோ ஒரு இரும்பு ஏணி ஒன்று தெரிகிறது. இவ்வளவு உயரமான பாறையுடன் நம்மை இணைக்கும் ஏணி இங்கு எதற்கு என்று தோன்றுகிறது. இங்கு இரும்பு ஏணி மேலே ஏறி வரும்போது இந்த உயரத்தினால் ஒரு பயம் இருந்தது. ஆனால் உள்ளே இப்படி ஒரு சிவலிங்கத்தை பார்த்தவுடன் மிகவும் பிரமிப்பாகிவிட்டது. கோட்டையின் அடிவாரத்தில் இருந்த பழமையான குடைவரை கோவில் பாதுகாக்கப்படும் வகையில் கோட்டை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலை பார்க்கும்போது மிகவும் வியப்பாக உள்ளது. ஏனென்றால் இவ்வளவு உயரத்தில் இருக்கும் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குடைவரை. ஆனால் படிகளோ சமீப காலத்தில் போடப்பட்ட இரும்பு ஏணி படிகள். அப்படி என்றால் அந்த காலத்தில் அங்கு எப்படி சென்றிருப்பார்கள் என்ற கேள்வி எழுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த குடைவரை வாசலை சுற்றி நம்மால் சிறிய துளைகளை பார்க்க முடிகிறது. இதை பார்க்கும்போது இதன் முன் பகுதியில் கட்டுமானம் ஏதேனும் இருந்திருக்குமோ என்று தோன்றுகிறது. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இந்த கோட்டையின் வரலாற்றில் இன்னொரு முக்கியமான அத்தியாயமும் இருக்கிறது. பின்னாளில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துரை இங்கு தஞ்சம் புகுந்ததாகவும் பின்னர் இந்த கோட்டையிலேயே பிடிபட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த கோட்டை உள்ளூர் மக்களால் ஊமையன் கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. சிவலிங்கம் இருக்கும் குடைவரைக்கு எதிர் திசையில் நம்மை ஆச்சரியப்படுத்தும் காட்சி என்ன தெரியுமா? இதோ இந்த காட்சிதான். இங்கிருந்து பார்க்கும்போது எதிரில் தெரியும் குடைவரையில் இருக்கும் சிவலிங்கம் மிக தெளிவாக தெரிகிறது. இங்கு இன்னும் ஒரு அதிசயமும் நமக்காக காத்திருக்கிறது. இந்த அறைதான் அந்த அதிசயம். இன்று பார்ப்பதற்கு ஒரு சிறிய இருட்டறையாக இருக்கும் இந்த அறை ஒரு காலத்தில் ஆயுத கிடங்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இங்கே இருந்து பார்க்கும்போது இந்த கோட்டை மலையை சமப்படுத்தாமல் அதன் இயற்கையான வடிவத்தையே பயன்படுத்தி கட்டப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதுவே இதன் பொறியியல் சிறப்பாகும். அடுத்து கோட்டையின் உச்சியை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடரலாம். இதோ மேலே செல்லும் அடுத்த வாயிலுக்கு வந்துவிட்டோம். இங்கு உள்ளே வந்து பார்க்கும்போது இந்த இடத்தின் பரப்பளவு நம்மை வியக்க வைக்கிறது. அங்கு தூரத்தில் தெரியும் அந்த மேடைக்குத்தான் இப்போது செல்ல வேண்டும். இங்கு மேலே வந்தவுடன் கோட்டையின் மத்தியில் கோட்டையை சுற்றி பாதுகாக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ள இந்த பெரிய பீரங்கி நம்மை வரவேற்கிறது. இங்கிருந்து நம்மால் மொத்த ஊரையும் பார்க்க முடிகிறது. அதேபோல் இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் அடித்தள எச்சங்கள், சுவர்களின் சிதிலங்கள் ஆகியவை உச்சி பகுதியில் முன்பு கட்டிடங்கள் இருந்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகிறது. ஆனால் அவை காலப்போக்கில் அழிந்துள்ளதை உணர முடிகிறது.
பல அடுக்குகளாக நுழைவாயில்கள் மற்றும் வளைந்து செல்லும் பாதை அமைப்பு என எதிரிகள் நேரடியாக உச்சியை அடைய முடியாத வகையில் பாதுகாக்கப்பட்டுள்ளதால் தான் இந்த கோட்டை இன்றும் நம்மை வியக்க வைக்கிறது. ஒரே இடத்தில் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஆன்மீக கட்டிடக்கலையையும் சேதுபதிகளின் இராணுவ கட்டிடக்கலையையும் ஒன்றாக காண முடிகிறது. இதுவே திருமையம் கோட்டையை மற்ற பல கோட்டைகளிலிருந்து தனித்து காட்டுகிறது. இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.